I will take only few. Theodore Reginald, he was my friend from 1974 onwards. 1974 ஆண்டு முதல் பிரதர் தியோடர் அவர்கள் என்னுடைய நண்பராய் இருக்கிறார். I was also young at that time, newly married. Even brother was also young at that time. நான் வாலிபனாய் இருந்தேன், புதிதாக திருமணமானவனாய் இருந்தேன், சகோதரனும் வாலிபராய் இருந்தார். At that time I was there at Vandalur working in a residential school, Muslim school, and somehow or other I requested elders of Jehoshaphat to establish a church there in Tambram, but in the beginning they have refused. வண்டலூர்ல நான் ஒரு ஸ்கூல், முஸ்லிம் ஸ்கூல்ல, ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல பணி செய்து கொண்டு வந்திருந்தேன். அப்பொழுது இங்கே எல்டர்ஸ் இடத்திலே அங்கே ஒரு சபை வேண்டும் தாம்பரத்திலே என்பதாக கேட்டேன். அப்பொழுது வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். Then again same elders they called me and told, you have the desire to do that one, you do yourself. பின்பு ஒரு சில காலம் பின்பதாக அதே எல்டர்ஸ் என்னை அழைத்து, உனக்கு வாஞ்சி இருக்கிறது, நீ போய் அங்கே தொடங்கி அதை வேலையை செய் என்பதாக சொன்னார்கள். We have established. நாங்கள் அதை ஸ்தாபித்தோம். At that time there was brother Adam and also brother Sudhakar, brother Theodore Williams, and we were there and we continued our ministry slowly. பிரதர் ஆடம் இருந்தார்கள், பிரதர் சுதாகர் அவர்கள் இருந்தார்கள், பிரதர் தியோடர் இருந்தார்கள், நானும் இருந்தேன். நாங்கள் சிறிதாக இந்த ஊழியத்தை ஆரம்பித்து செய்து கொண்டு வந்தோம். All of us we used to go for open air every Sunday evening. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலையும் ஓபனர் ஊழியத்திற்காக நாங்கள் செல்வோம். And brother was so sincere from that time onwards. Anybody is giving message, I will be there, he will be there, and kneeling down praying for somehow or other the spirit of God must touch somebody. இங்கே யாரெல்லாம் புல்பிட்ல நின்று செய்தி கொடுத்து கொண்டிருந்தாலும் சரி, அவளுக்காக அவர் அங்கே முழங்கால் படிட்டு ஜெபிக்கக்கூடியவராக ஆண்டுடைய ஆவி அசைவாட வேண்டும் என்பதாக ஜெபித்துக் கொள்வார். In the beginning days we used to go around and stay there itself in the villages. நாங்கள் எங்கெல்லாம் ஆரம்ப நாட்களிலே ஊழியத்திற்காக கிராமத்திலே செல்கிறோமோ அங்கே நாங்கள் தங்கி விடுவோம். Even brother Theodore also will accompany us. We will sleep there, not on the mat, only mat, not even the pillow also was not there. அந்த நாட்களிலே பிரதர் தியோடர் அவர்களும் இருப்பார்கள், அந்த பாய் மாத்திரமே இருக்கும், தலையணை கூட இருக்காது. அவ்விதமாய் நாங்கள் படுத்துக் கொள்வோம். And whenever he comes to Sunday night also we stay at Tambaram itself, and he will sleep with us till 12 o'clock or 1 o'clock. Both of us we will be talking. நாங்கள் தாம்பரம் வரும்பொழுது கூட அவர் முன்பதாக வருவார், நாங்கள் படுத்துக்கொள்வோம். 12-1 மணி வரை நாங்கள் விதமாய் பேசிக் கொண்டிருப்போம். So many things about God only we will discuss. நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற காரியங்களிலே முக்கியமானவையாக அநேகம் தேவனை குறித்து மாத்திரமே பேசிக் கொண்டிருப்போம். Sometimes about our family problems also we will discuss. சில சமயம் எங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தை சார்ந்த காரியங்களையும் நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம். He was my guide in every respect. எல்லா காரியங்களிலேயும் எனக்கு வழிகாட்டியாய் இருந்தவர். And he has done his duty throughout his lifetime. அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய கடமை எல்லாவற்றையும் செய்து முடித்தார். And he is there happily with the God. இப்பொழுது அவர் தேவனோட சந்தோஷமாய் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். And just I want to refer you one verse. ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். Ecclesiastes 12th chapter, பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7th verse. 7ஆம் வசனம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. Dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, dust to the dust and the spirit of God will go. To God it is given. மண்ணுக்கு சரீரம் மண்ணுக்கு மண்ணாகும், தேவன் தந்த ஆவி அவரிடத்திலே செல்லும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. Dear brothers and sisters, today we are here
after some time we have to leave this world. இன்று நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம். ஒரு காலம் சென்ற பின்பதாக இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்ல வேண்டும். Bit early our brother has gone there. ஒரு கொஞ்சம் முன்னதாக நமக்கு முன்னதாக சகோதரன் He சென்றிருக்கிறார். tried his level best for the glory of God. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். Different parts of the world he has gone and he has preached the gospel. உலகத்தின் அநேக பகுதிகளிலே சென்று இந்த வேத வசனங்களை பிரசங்கித்துக் கொண்டு வந்தவர். He came to Vandalur also, வண்டலூருக்கும் வந்தார். and he was a special speaker also, அங்கே ஸ்பெஷல் ஸ்பீக்கராகவும் இருந்தவர். and he has named my grandson also. என்னுடைய பேரனுக்கும் பேர் அவர்தான் வைத்தார். Dust to the dust, one verse we have heard. Please, all of you bear in your mind, sincerely you follow. நீங்கள் இதை உங்கள் சிந்தையிலே கவனமாக வைத்து நீங்கள் நடக்க வேண்டும். மண்ணோடே அது மண்ணானது மண்ணுக்கு திரும்புகிறது. According to the Genesis, first chapter, 26th and 27th verse, it is clearly stated, and in the image of God, God has created me and you. உங்களையும் என்னையும் தேவ சாயலிலே படைத்தார் என்று நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Now dust we has created us with the help of clay only. களிமண்ணினாலே நம்மை உருவாக்கினார். And now when the death comes means and dust to the dust only. நாம் மரணத்திற்கு மரிக்கும் பொழுது மண்ணோடே மண்ணாக மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் மண்ணோடு மண்ணாக போகிறோம். Then what about your soul and my soul? உங்களுடைய ஆத்மாவை குறித்து என்ன, என்னுடைய ஆத்மாவை குறித்து என்ன? And it will go to God only, it is given. தேவனுடைய வசனம், ஆண்டவருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது, அது ஆண்டவருக்கு செல்லுகிறது. God has got the right and the responsibility to send you to heaven or hell. அவரை நம்முடைய ஆத்மாவை பரலோகத்திற்கோ நரகத்திற்கோ தள்ளும்படியான பொறுப்பை உத்தரவாதத்தை அவர் பெற்றிருக்கிறார். That's why always we must have the spirit of God, it will lead us. இது நிமித்தமாக இந்த தேவனுடைய ஆவியானவரை நமக்குள்ளாக வைத்து அவர் நம்மை வழிநடத்தும்படியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். He is inviting everybody to go to his kingdom only. அவருடைய ராஜ்யத்திற்கு வரும்படியாக நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். He came into this world for the same purpose. இந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தார். In the beginning itself he has told, repent, the kingdom of God is at hand. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொன்னவர். And many people they are not turning. ஆனால் அநேகர் இன்னும் அவரிடத்திலே வரவில்லையே. And we have turned. நாம் மனம் திரும்பி இருக்கிறோம். Accepted Christ as our savior. நம்முடைய இரட்சகராக இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். New birth has come. புதிய சிருஷ்டி, புதிய பிறப்பு நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கிறது. We have the spirit of God. இது நிமித்தமாக இந்த தேவனுடைய ஆவியை நமக்குள்ளே பெற்றிருக்கிறோம். In the what I have noticed in our brother, always he was following with the footsteps of the Lord Jesus Christ. நான் சகோதரனிடத்திலே கண்ட ஒரு காரியம், எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்கிறவராய் இருந்தார். He used to give me some advice also. சில ஆலோசனைகளையும் வழங்குவார். And after coming here, I am from Hindu background. My name is Elia Reddy. Gangireddy was my name. I have changed. I came here. Then afterwards, Tambaram one assembly. Then Peringalattur one assembly. Pulsilur one assembly. Navalur an assembly. Vandalur assembly we have established. நான் இந்து பணியிலிருந்து வந்தேன். இளையாரெட்டி என்று பெயர் ஞானஸ்நானத்துக்கு பின்பதாக பெற்றுக்கொண்டேன். இவ்விதமாக 5 வித்தியாசமான இடங்களிலே சபைகளை கவனிக்கும்படியான உத்தரவாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். For these things brother is also responsible. இதற்கு அவரும் இந்த உத்தரவாதத்திற்கு பங்காளியாக எனக்கு வழிகாட்டியாக அவர் இருந்திருக்கிறார். Many people they have come to the knowledge of Christ. அநேகர் கிறிஸ்துவினிடத்திலே திரும்பும்படியாக உழைத்து கொண்டு வந்த இந்த வேளையிலே பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். Because of his prayer and also others also. இவ்விதமாக இந்த சகோதரன் ஜெபித்த ஜெபத்தின் மூலமாக மற்றவர்கள் ஜெபித்த ஜெபத்தின் பலனாக இவைகள் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. And hell you have heard anytime? நரகத்தை குறித்து எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? Dear brothers and sisters, there are only 2 kingdoms. 2 ராஜ்யம் மாத்திரமே இருக்கிறது. One is the heaven, another is the hell. பரலோகம் ஒன்று, நரகம் ஒன்று. And where you are going, where I am going. நீங்களும் நானும் எங்கே செல்ல போகிறோம்? With the Lord we are going to continue live. Eternal kingdom is given. ஆண்டவரோடே செல்லும் பொழுது நித்திய ராஜ்யத்திற்கு அவர் இருக்கும் இடத்திற்கு நாம் செல்கிறோம் இருக்கிறோம். And அக்னி ஆராது புழு சாவாது. That is no quenching of
That you can tell in Tamil. அக்கினி அவியாது புழு சாகாது அப்படிப்பட்ட இடம் ஒன்று இருக்கிறது, நரகமாயிருக்கிறது. That is the Narakam. அது நரகம். Now, where are we going? நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? Brother is happy, they are in heaven. சகோதரர் சந்தோஷமாக பரலோகத்திலே கலிகூர்ந்து கொண்டிருக்கிறார். And if you want to see him again, நீங்கள் அவரை திரும்பவும் பார்க்க வேண்டுமானால், all of us will see one day. நாம் எல்லோரும் அவரை திரும்பவும் ஒரு நாளிலே பார்க்க போகிறோம். Everybody will rise, it is given. எல்லோரும் இவ்விதமாய் எழுந்திருக்க போகிறோம் என்று Revelation சொல்கிறது. 1st chapter 7th verse. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Behold, he comes